ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சீரீஸில் டுடே ஃப்ரீயாக எப்படி ஒரு ப்ளக்கினை டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ண ப்ளக்கினை எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது, இதை தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுள் போயிட்டு சாபர் ப்ளக்கின் ப்ரீ டவுன்லோட் போடுங்க. டவுன்லோட் போட்டிங்கன்னா வீடியோ கேப்குலேட்டரோட நியூ ப்ளக்கினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாபரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்படியே நீங்கள் கீழே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோடு பிசியா மேக்குக்கு ரெண்டுத்துலேயும் இருக்கும். இந்த டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போது டவுன்லோட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நான் டவுன்லோட் ஃபோல்டர் போய்க்கிறேன். இப்போது இங்கே ஃபோல்டர் போனீங்கன்னாக்கா இதை ஜிப்பாக வரும். ஜிப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதும் இதில் ஒரு EXE ஃபைல் ஒன்று இருக்கும். இவனை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை டெஸ்க்டாப்பில் இருக்கிறதுல ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கொடுங்க. லொக்கேஷன் கொடுத்த உடனே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த லொக்கேஷன் வந்துடும். இதில் போயிட்டு ப்ளக்கின்ஸ், இந்த ப்ளக்கினில் போயிட்டு அப்படியே வெளியவே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுங்க. இப்போது பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இவனை இந்த EXE ஃபைலை ரன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது ரன் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஐ அக்ரி கொடுங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா எந்த வெர்ஷனுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கும். 23, 25 இல்லை கஸ்டம், நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 23, 25 வச்சு இப்போ நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் முடிஞ்சிச்சு. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப்பே பண்ணணும். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் 25 ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ போனீங்கன்னாக்கா இப்போது நியூ டாக்குமெண்ட் போனீங்கன்னாக்கா இங்கே எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் இருக்கும். எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸில் போயிட்டு சாபர் அப்படின்னு பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாபர் வந்துடும். நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணதுனால தான் இங்கே சாபர் வருது, இல்லைனா இங்கே சாபர் வராது. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.